அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, குரு பயிற்சி பலன் மகர ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய வந்து தேடி சேரும். 2024 குரு பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறந்த ஆண்டா இந்த ஆண்டு அமைந்திருக்கு. இந்த ஒரு ஆண்டு காலங்கள் இந்த மே மாசத்திலிருந்து அடுத்த மே மாசம் வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு எல்லாருக்குமே வெற்றி தரக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமைந்திருக்கு. நீண்ட நாட்களாக ரொம்ப போராடிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே இந்த ஆண்டு ஒரு விமோசனமா அமைந்திருக்கு. ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் இல்லாத மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு கட்டாயமாக ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நான் ஏன் ஆண் குழந்தைன்னு அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தை தான் இந்த ஆண்டு மகர ராசி அன்பர்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே குழந்தை பிறக்கிற குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. மகர ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே குருவோடைய பார்வை நல்ல பார்வையாக இருக்கிறதுனால தொழில் வளம்ன்றது ஒரு நல்ல ஒரு சிறப்பாக இருக்குது. நீங்கள் இந்த நேரத்தில் ஏதாச்சும் ஒரு தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது மென்மேலும் வளர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு இட்டு போய் உட்கார வைக்கிறதுக்கான ஆண்டா இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது மகர ராசி அன்பர்களுக்கு. தொழில் மட்டும் இல்லாமல் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு வேலை கிடைக்கக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு. வெளிநாட்டு வேலைக்காக மட்டும் இல்லாமல் சுற்றுலா போகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி வெளியூர் தேசங்களுக்கு சென்று புண்ணிய சேத்திர தரிசனம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டு செல்வது மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருக்கக்கூடிய புண்ணிய சேத்திரங்கள், அதாவது கோவில்களுக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு மகராசி அன்பர்களுக்கு இருக்குது. இவங்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய துர்கை அம்மனுக்கு கோவிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச ஏழை குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் எந்த அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு உதவி பண்ணுறீங்களோ அந்த அளவு உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் ஒரு வளர்ச்சியை கண்கூடாக பார்க்க முடியும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அப்படி யாருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய படிப்புக்கு செலவு பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் பண்ணுற கல்வி உதவி உங்களை வாழ்க்கையில் எங்கேயோ போய் உட்கார வைக்கும். இந்த ஒரு ஆண்டு காலங்கள் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு ஒரு நல்ல பார்வையாக இருக்கிறதுனால இந்த விஷயத்தையும் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சியை யாராலையுமே தடுக்கவே முடியாது. இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல தகவல் நிறையா வந்து தேடி சேரும்.